நம்ம 2026 தேர்தல் வாக்குறுதியா அதிமுக இன்னைக்கு ஆண்களுக்கு இலவச பயணமும் பெண்களுக்கு இப்போ கொடுத்துட்டு இருக்க 1000 ரூபாயிலிருந்து 2000 ரூபாய் உயர்த்தி கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை பற்றி உங்களுடைய கருத்து? ஐயா எடப்பாடி சொல்லியிருக்காரா? ஆமாம். எப்படி திமுக ஆட்சி வர்றது முன்னாடி சொன்னது அனைத்து மகளிருக்கும் 1000 ரூபான்னு சொன்னார். அப்புறம் ஆட்சிக்கு வந்த உடனே தகுதி வாய்ந்தவன்னு சொன்னார். எடப்பாடி ஐயா எப்படி தகுதியோடு கொடுப்பாரா, தகுதி இல்லாமல் கொடுப்பாரா? ஏற்கனவே 10 லட்சம் கோடி தமிழ்நாட்டு கடன் இருக்குது. திமுகவால் சீரழிஞ்சு போதாதுன்னு இப்போ அதிமுக சீரழிக்கிறதுக்கு 2000 ரூபாய் கொடுக்க போகிறாரு அவர். அப்போது ஒரு நாளைக்கு 60 ரூபா வருது. டிஎம்கே ஒரு நாளைக்கு 30 ரூபா கூட சம்பாதிக்க முடியாத லெவலில் வச்சுது. அப்போ அதை இன்னும் கூட்டி அதிமுக 60 ரூபா கூட உங்களால் உருவாக்க முடியாது, சம்பாதிக்க முடியாதுன்னுட்டு 2 திராவிட கட்சிகளும் மக்களை வச்சு செய்கிறாங்க. ஆனால் இனியும் தமிழ்நாட்டு மக்கள் கிடையாது. ஒரு வாட்டி ஏமாந்தாங்க, 2 வாட்டி ஏமாந்தாங்க, சும்மா ஏமாற முடியாது. இப்போ எல்லாம் படித்த இளைஞருங்க எல்லாம் இப்போ ஊடகங்கள் இஷ்டம் போல் இருக்குது. எல்லா ஊடகத்துலையும் இதை பற்றி விவாதம் நடக்குது. இந்த 2 திராவிட ஆட்சிகளும் போனாலே தமிழ்நாடு நல்லா இருக்கும். இவர் 2000 கொடுக்க போகிறார். ஆண்களுக்கு இலவச பயணம். ஆண்களுக்கு இலவச பயணம் தான். அப்போ இப்போவே பெண்களை பார்த்தா ஓசின்றாங்க. இனி அதே பெண்கள் ஆண்களை பார்த்து ஓசின்னு எழுவாங்க. அப்போ மொத்தத்தில் தமிழ்நாடு ஓசி ஆகிடும். ஏற்கனவே எடப்பாடி ஐயா காலத்தில் போக்குவரத்து கழக தொழிலாளர்களோட அவங்களோட சொந்த பணம் அதுவே கொடுக்காமல் வச்சுருந்தார். அப்போ எலெக்ஷன் வரும்போது ஐயா ஸ்டாலின் என்ன சொன்னார், நாங்கள் ஆட்சி அமைந்த உடனே அந்த ஓய்வூதிய பணத்தை எல்லாம் கொடுப்போன்னு. அதுவும் 5 வருஷம் முடிஞ்சு போயிடுச்சு. அதுவே கொடுக்க இந்த 2 திராவிட கட்சிகளுக்கு துப்பு கிடையாது. மயிரை பிடுங்கிட்டு இருக்குண்ணா. 10 பேர் மாற்றி ஆட்சி பார்த்து மக்களை எந்த அளவுக்கு கேவலப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு கேவலப்படுத்துகிறாங்க. இது வரைக்கும் 10 லட்சம் கோடி ரூபா கடன் ஆயிடுச்சு. இப்போ எடப்பாடி ஐயா வந்தாருன்னா அதை 20 லட்சம் கோடி ஆக்கிடுவார். என்னைக்கு கடைசி வரைக்கும் தமிழ்நாட்டு மக்களை அடிமையாகவே இவங்க வச்சுருப்பாங்க. தமிழை வளர்க்குறேன்னு சொல்லிட்டு தமிழை எந்த அளவுக்கு கேவலப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு கேவலப்படுத்துகிறாங்க. மக்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாக்குறது, தற்சார்பு பொருளாதாரம் எதனா ஏற்பாடு பண்ணுங்கன்னா ஓசிலேயே கொடுத்து பழகிட்டு இருக்கிறாங்க. இவர் வந்தால் இனி எப்படி மதுவிலக்கு கொள்கை கொண்டு வருவாரா, கடையை படிப்படியாக மூடுவாரா, இல்லை படிப்படி அதிகரிப்பாரான்னு தெரியாது. ஐயா எடப்பாடி தமிழர்னு நினச்சேன். அவர் பார்த்தா திராவிடத்தில் ஊறி போய் ஸ்டாலினுக்கு அப்பாவாயிட்டு இருக்கார். இப்போது இது எங்கே கொண்டு போய் விடணும்னு தெரியல. தமிழ்நாட்டு மக்கள் தான் சிந்திக்கணும். அதை பற்றி கருத்து என்னென்னா, முதல்ல நாங்கள் அதை வரவேற்கணும். ஆனால் இது எத்தனை ஆண்டு காலம் உங்களால் கொடுக்க முடியும் அப்படின்னு உள்ளது தான் ஒரு கேள்வி வருது. அரசு ஏற்கனவே போக்குவரத்து துறை நட்டத்தில் ஓடுதுன்னு சொல்லுது. அதனால் நாங்கள் இந்த கேள்வி வைக்கணும், எதனால் நீங்கள் எத்தனை ஆண்டு காலம் இதை கொடுப்பீங்க, எத்தனை ஆண்டு காலம் உங்களுடைய ஆட்சி மாற்றம் வரும்போது அடுத்த ஆட்சியாளர்கள் இதை செய்வாங்களா அப்படின்னு உள்ள கேள்வியை முன்வைக்குவோம்னா, அப்போ அரசு போக்குவரத்து கழகமே நட்டத்தை ஓடுது. அரசு இன்றைக்கி கடன் வாங்கி கடன் தொகை அதிகரித்து இருக்கக்கூடிய நிலைமை இருக்கும்போது இது எத்தனை காலம் இந்த அரசுகள் இதை செய்ய முடியும்னு உள்ள எண்ண ஓட்டம் மக்களுக்கு வரும். அப்படின்ற போது இந்த செயல் திட்டங்கள் சரியில்லைன்னு உள்ளதை தான் பார்க்க முடியும். அப்படி பார்க்கும்போது இதை சரி செய்வது எப்படின்னு உள்ள அரசியலை தான் முன் வச்சு பார்க்கணுமே தவிர இலவசங்களை கொடுத்து மக்களை கவரக்கூடிய வேலைகளை செய்யாதீங்கன்னு தான் திரும்பவும் சொல்கிறோம். இந்த மக்களை ஏமாத்துறதுல இந்த 2 பெரும் திராவிட கட்சிகளும் ஒன்றுக்கு ஒன்று சளைத்ததில்லை. மக்களின் அறியாமை, வறுமை, ஏழ்மை இதை அல்ப வாக்குக்காக மூலதனம் பண்ணுற ஒரு வேலையை தான் இவங்க பார்த்துட்ருக்காங்க. இப்போ மக்கள் அவங்களுக்கான வேலை, அவங்களுக்கான வசதி, அவங்களுக்கான அவங்களே உழைக்கிற ஒரு வேலை, நிரந்தரமான வேலை கொடுத்தா இதெல்லாம் மக்களை சம்பாதிச்சிருவாங்க. இப்போது இந்த ஆட்சியில் இவ்வளோ இலவசம் கொடுத்து இந்த மாதிரி செயல் திட்டம் வச்சதுனால இதை எப்படி அது மாற்றணும்னு சொல்லிக்கிட்டு அடுத்த கட்சி இப்போ 2 கட்சி இப்படி தான் போட்டு சொல்கிறத தவிர இதை நான் மக்களை ஏமாற்ற ஒரு திட்டமாக தான் பார்க்குறேன். மக்கள் தயவு செஞ்சு ஏமாந்துடாதீங்க. இந்த ஆட்சியாளர்கள், இந்த அதிகாரிகள், இந்த ஆளுமைகள், இப்படி அறிக்கை விடுற ஆளுமைகள் என்ன பண்ணுவீங்கன்னா, இந்த மக்களுமே வரிங்கிற பேரில் இப்போ மக்களின் தலையில் வச்சு சுமத்திருக்காங்கல்ல, இந்த அத்தனை திட்டங்களும் இது யாருக்கு மேலே போகுது? இந்த மக்களோட ஒவ்வொருத்தருக்கு வரி பணத்தில் போகுது. இப்போ மக்களுக்கு மேலே இன்னும் வரி அதிகமாகுது. இதை மாற்றுறதுக்காக இல்லை, அடுத்த இவங்களுக்கு இந்த ஜென்ரேஷன் போயிடும், அடுத்த ஜென்ரேஷன் இருக்குது, அடுத்த ஒரு தலைமுறை இருக்குது, அவங்க கடன் இல்லா ஒரு இனிமையான ஒரு இந்த உலகில் வாழணும்னா இந்த மாதிரி திட்டங்களை முதல்ல ஒழிக்கணும். தரமான கல்வி, மருத்துவம், குடிநீர் இந்த 3ஐயும் இலவசம் வழங்கினாலே அவங்க இவ்வளோ பெரிய சுமையில் போக வேண்டிய தேவையில்லை. அதுதான் என்னோடய கருத்து.
இப்போ எடப்பாடி பழனிசாமி தேர்தல் அறிக்கை வெளியிட்டிருக்காரு. அதில் வந்து ஆண்களுக்கு வந்து இலவச பேருந்து பயணம், பெண்களுக்கு வந்து 1000 ரூபா கொடுத்துருக்கீங்க, 2000 ரூபா கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த வாக்குறுதியை பற்றி உங்களுடைய கருத்து? நல்ல விஷயந்தான். இதை தான் வரவேற்குதேன். ஏன்னு சொன்னால் இப்போ நடந்து கொண்டிருக்க ஆட்சி வந்து 520 வாக்குறுதிகள் கொடுத்ததில் பெரும்பாலான வாக்குறுதிகள் வந்து நிறைவேற்றலை. அப்போ வாக்குறுதி வந்து இது ஏற்கனவே வந்து அதிமுக ஆட்சியில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து பெரும்பாலான திட்டங்கள் வந்து அவர் செயல்படுத்தியாண்டு தான் இருந்தார். என்னன்னா தாலிக்கு தங்கம், அம்மா இருசக்கர வாகன திட்டம், அடுத்து நிறைய அதே மாதிரி சொல்லிக்கொண்டே போகலாம். நிறைய திட்டங்கள் அவர் கொண்டு வந்ததை இப்போ இருக்க ஆட்சி வந்து நிறுத்தி வச்சிருக்கு. ஆனால் அவர் சொன்னால் கண்டிப்பாக செய்வாருன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. அதனால் அந்த திட்டத்தை தான் வரவேற்குதேன். ஒரு இலவசம் கொடுக்கும் அந்த தமிழ்நாட்டோட கடன் தொகை கூடுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த கடன் வாங்கி ஒரு இலவச திட்டம் தேவை? கண்டிப்பாக இல்லை. அதாவது கடன் வாங்கி இலவச திட்டம் அப்படின்னு சொல்லி சுருக்கமாக சொல்லுறது, வருமானத்துக்கு என்ன வழி செய்யணுமோ அதை வந்து அரசாங்கங்கள் செய்யணும். இப்போ விவசாயத்துக்கு முன்னுரிமை கொடுக்கணும். தமிழ்நாட்டிலே நிறைய தொழிற்சாலைகள், கன்னியாகுமரி மாவட்டத்திலே ரப்பர் தொழிற்சாலை, இப்படி நம்ம தோவாளையில் நிறைய பூக்கள் இருக்குது, நறுமண பொருட்கள் எல்லாம் செய்த அந்த தொழிற்சாலைகள் கொண்டு வந்து வருமானத்தை பெருக்கணும். வருமானத்தை பெருக்கவும் செய்யணும். இலவசங்கள் கொடுக்கறது தப்பே கிடையாது. ஏன்னா அந்த ஏழைகள் பணக்காரர்கள் அந்த வித்தியாசம் வந்து குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இலவசங்கள் கொடுக்கும்போது. தமிழ்நாடு அரசுடைய போக்குவரத்து கழகம் தற்போது நஷ்டத்தில் இயங்கி கொண்டிருக்கிறது. ஏன் காரணம் என்ன கேட்டால் என்ன சொல்கிறாங்கன்னா, மகளிருக்கு இலவசமாக பேருந்து பயணம் திட்டத்தை நாங்கள் அறிவிச்சிருக்கோம் அதனால அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஆடவருக்கும் ஆண்களுக்கும் வந்து இலவச பேருந்து பயண திட்டத்தை நீங்கள் அறிவிச்சிட்டிங்க அப்படின்னா ஏற்கனவே நஷ்டமாக இருக்குது 4500 கோடி. இன்னும் வந்து கூடுமா இல்லை குறையுமா? எந்த பணத்தை வச்சு நீங்கள் வந்து அதை ஈடு கட்டுவீங்க? தொடர்ச்சியாக கடன் வாங்கி குவிப்பீங்களா? அந்த கடனை யார் தலையில் வச்சு கட்டுவீங்க? ஏற்கனவே மின் கட்டணம், குடிநீர் கட்டணம், இது நிலத்தோட கட்டணம், எல்லா கட்டணமும் வந்து 2 மடங்காக உயர்ந்து விட்டது. இப்போ மீண்டும் வந்து இதை உயர்த்த போகிறீங்களா? உயர்த்தி யாருடைய தலையில் வச்சு கட்ட போகிறீங்க? அதே போல் மகளிருக்கு வந்து 1000 ரூபா திட்டத்தை ஏற்கனவே திமுக அரசு அறிவித்து செயல்படுத்தி கொண்டிருக்கிறது. நீங்கள் 2000 ரூபா கொடுக்குறீங்க. அப்போது 1000 ரூபா அறிவித்த பிறகே தமிழ்நாட்டோட கடன் வந்து 4,50,000 கோடி. 4,50,000 கோடியிலேருந்து 10 லட்சம் கோடியாக மாறிவிட்டது. அப்போ மீண்டும் கடனை வந்து இன்னும் பல மடங்கு உயர்த்துவதற்கான திட்டத்தை இந்த அரசு வைத்துள்ளதா? நாட்டினுடைய கடனை குறைப்பதற்காக என்ன திட்டம் வைத்திருக்கீங்க? அதை சொல்லுங்கள். இந்த மக்களுக்கு எது இலவசமாக தேவை அப்படின்ட்டு அதை கண்டறிந்து அதை இலவசமாக கொடுங்க. மக்கள் கேட்காத ஒன்றை எதுக்கு இலவசமாக நீங்கள் கொடுக்குறீங்க? மக்களுக்கு எது தேவை? அறிவை வளர்க்கக்கூடிய கல்வி இலவசமாக கொடுங்க. உயிரை காக்கக்கூடிய மருத்துவத்தை இலவசமாக கொடுங்க. அனைத்து உயிர்களுக்குமான குடிநீர் இருக்குது பார்த்தீங்களா? அந்த குடிநீரை உங்களால் இலவசமாக கொடுக்க முடியுமா? தேவையற்றதை இலவசமாக கொடுக்கீங்க, ஆனால் தேவை உள்ளதை இலவசமாக கொடுக்க மறுக்கிறீங்க. இதுக்கு பேர் ஒரு தேர்தல் அறிக்கையா? இது பேர் ஒரு அரசாங்கமா? எந்த அரசாக இருந்தாலும் இலவச திட்டங்களையே கொண்டு வந்துட்டு இருக்காங்க. திமுக அரசு கொண்டு வந்த திட்டத்துக்கு மாற்று திட்டம் கொண்டு வருவாங்கன்னு நினச்சா அதிமுகவும் இலவச திட்டத்தை இன்க்ரீஸ் பண்ணதே ஒழிய அதை மாற்று திட்டமாட்டு கொண்டு வந்தது போல் இல்லை. இந்த திட்டங்கள் அனைத்தும் தமிழ்நாட்டின் வீழ்ச்சியை தான் கொண்டு போகுமே ஒழிய ஒரு காலம் தமிழ்நாடு முன்னேற்றத்துக்கு வரும் போல் தெரியல. மக்கள் கேட்கக்கூடிய எந்த ஒன்றையும் நீங்கள் கொடுக்கறது போல தெரியல. நீங்களாக மக்களுக்கு இலவசங்களை மட்டும் அள்ளி வீசி ஓட்டை வாங்கிறதுக்கு வேண்டியுள்ள அரசியலை பண்ணனா இந்த சமூகம், இந்த நாடு எப்படி வளர்ச்சி பாதையில் போகும்? எல்லாமே என்னது, நாட்டின் இழிநிலைக்கு தான் போகுமே ஒழிய வளர்ச்சி பாதைக்கு போகாது. ரெண்டாவது, மக்களுக்கு தேவையான ஆக்கப்பூர்வமான எந்த இலவச திட்டங்களையும் யாரும் அறிவிக்கலை. மக்கள் இதை பற்றி உணராதவங்க அப்படின்னு நினைக்கிறீங்களான்னு தெரியல. மக்கள் இதையெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. பழையது போல் கிடையாது. இந்த திட்டங்கள் எல்லாமே மக்களுக்கும் நாட்டுக்கும் எதிரான திட்டங்களில் தான் நீங்கள் ஊக்குவிக்கிறதா போல இருக்குது அப்படின்னு உள்ளது என்னுடைய கருத்து. இலவசங்கள் வேண்டாம். என்னோட கருத்து வேதனையை சொல்லி வாக்குகள் கேட்கப்படாது, சாதனையை சொல்லி வாக்குகள் கேட்கணும். நாடை ஏதோ ஒரு பாதாளத்தில் கொண்டு போகிற மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு தெரியுது. எந்த ஒரு அரசாக இருந்தாலும் சரி, இலவசம் கொடுக்கறதுக்கு அவங்கள்ட்ட நிதி இருக்கா அதை அவங்க புரிஞ்சுக்கணும். இது மக்கள் பணத்தை, வரி பணத்தை தான் இலவசமாக கொடுக்குறாங்க.
உண்டு. இலவசம் நல்லது தான், இல்லைன்னு சொல்லலை. அதுக்குள்ள வாழ்வாதாரங்கள் எல்லாம், சுற்றுச்சூழல், நீர் வசதி, சுற்றுச்சூழல் எல்லாம் கிளியராக இருக்கா என்னன்னு பார்த்து இலவசங்கள் கொடுக்கிறது நல்லது. எல்லா துறையிலையுமே இப்போ வரி பெரிய அளவில் போயிட்டு இருக்கு. அதை கம்மி பண்ணுறதுக்கு ஏதாவது இது இருக்கான்னு சொல்லி இது இருக்கணும். ஏதாவது இலவசங்களை கொடுத்துட்டு நீர் வரி, சொத்து வரி, பத்திர வரி, பல துறைகளில் அவங்க வேறு வேறு வரிகளை ஏற்றிக்கிட்டே இருக்காங்க. டேக்ஸுன்னும் அப்படின்னு, ரோடு டேக்ஸுன்னும். இலவசங்களை கொஞ்சம் கொடுக்கட்டும். இந்த மக்களுக்கு வாழ்வாதாரத்துக்குள்ள இதை கொஞ்சம் குறைச்சாங்கன்னா நல்லா இருக்கு. இது ஏற்கனவே டிஎம்கே ஆட்சியில் 4.5 வருஷமாக இருந்து 5 லட்சமாக இருந்ததை 10 லட்சம் கோடியாக மாற்றிச்சினோம். இப்போ இவர் என்ன சொல்லுவார், அவனே 5 லட்சம் கோடி வாங்கிட்டோம், நான் 10 லட்சம் கோடி வாங்க விடான்னு சொல்லிட்டு இவர் 10 லட்சம் கோடி கடன் வாங்கிடுவார். இது நம்ம தலையில் தான் விடும். விடியும் கடைசியில் என்ன ஆகும்னா, எலக்ட்ரிசிட்டி பில்லை ஏற்றணும், கரண்ட் வீடு டேக்ஸ் ஏற்றணும், எல்லாத்தையும் ஏற்றி விட்டுட்டு எல்லாம் நம்ம தலையில் வச்சு சப்பி விட்டுட்டு பேசாமல் அவங்க போயிட்டே இருப்பணும். இவ்வளோ நடக்க போகிறது. இதுதான் அவங்களோட ஆட்சியோட அவல நிலைன்னு நினைக்கி. இவங்க எப்படி ஃப்ரீ தாரம்னு மக்களை ஏமாற்றிட்டு ஓட்டை வாங்கி பாஸ் ஆகிட்டு கடனாளி ஆக்கி கடைசியில் தமிழ்நாடை கொண்டு இன்னொரு நாட்டுக்கிட்ட அடகு வச்சுக்கிட்டு நம்மளை எல்லாம் வித்துருவானுவான். இதான் நடக்க போகிறது. எப்படி இது ஒரு 15-20 வருஷத்தில் நடந்துடும். நம்ம எல்லாம் இன்னொரு நாட்டுக்கு அடிமையாக மாற போகிறோம். இதுதான் நடக்க போகிறது.